ஓம் மகாதேவியே நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லஹரியுடைய ஸ்லோகம் 82 எப்படி பிரித்து படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கரீந்திராணாம் சுண்டான் கனக கதளி காண்டபடலீம் உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவ்ருத்தாபியாம் பத்யுஹு பிரணதி கഠினாபியாம் கிரிசுதே விதிக்ஞே ஜானுபியாம் விபுதகரி கும்பத்வயமபி. இப்போ இதில் நிதானமாக எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். கரீந்திராணாம் சுண்டான் கனக கதளி காண்டபடலீம் உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவ்ருத்தாபியாம் பத்யுஹு பிரணதி கഠினாபியாம் கிரிசுதே விதிக்ஞே ஜானுபியாம் விபுதகரி கும்பத்வயமபி. இதை எதெல்லாம் அழுத்துறது, எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாமா. கரீந்திராணாம் சுண்டான் கனக கதளி ஆர் கதலி ரெண்டுமே பண்ணலாம். கதளி இல்லைன்னா கதளி காண்டபடலீம் உபாபியாம் ஊருபியாம். இதில் எல்லா பாவையும் அழுத்தி சொல்லணும். நாலாவது பாது உபாபியாம் ஊருபியாம். உபாபியாம் ப்ளஸ் ஊருபியாம் உபாபியாம் ஊருபியாம் அப்படின்னு வரும். உபயம் அப்பி, உபயம் ப்ளஸ் அப்பி உபயம் அப்பி, அதையும் பவ் அழுத்தி சொல்லணும். நிர்ஜித்ய பவதி, பவத்திலையும் பவ அழுத்தி சொல்லணும். சுவ்ருத்தாபியாம், சுவ்ருத்தாபியாம் அதுலேயும் பவ அழுத்தி சொல்லணும். பத்யுஹு பிரணதி கഠினாபியாம், பிரணதி கഠினாபியாமில் டவ் அழுத்தி சொல்லணும். பியாம் அதுலேயும் பவ அழுத்தி சொல்லணும். கഠினாபியாம் கிரிசுதே விதிக்ஞே, விதிக்ஞேல தவ் அழுத்தி சொல்லணும். விதிக்ஞே ஜானுபியாம் அதுலேயும் பவ அழுத்தி சொல்லணும். ஜானுபியாம் விபுத கரி கும்பத்வயம் அப்பி, விபுதல தவ் அழுத்தி சொல்லணும். கரி கும்பல பவ அழுத்தி சொல்லணும். துவயம் ப்ளஸ் அப்பி துவயம் அப்பி. ஸோ விபுத கரி கும்ப துவயம் அப்பி அப்படிங்கிறது தான் வரும். இன்னொரு தடவை பார்க்கலாம். கரீந்திராணாம் சுண்டான் கனக கதளி காண்டபடலீம் உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவ்ருத்தாபியாம் பத்யுஹு பிரணதி கഠினாபியாம் கிரிசுதே விதிக்ஞே ஜானுபியாம் விபுதகரி கும்பத்வயமபி. அடுத்ததில் சௌந்தர்ய லஹரி 83 பார்க்கலாம். ஸ்ரீ ஓம் மகாதேவியே நமஹ.